ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்தது ஸ்பாஞ்ச் கேக். ஓகே, 2 லேயர் உள்ளது. ஓகே, அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து 4 யோக் எடுத்திருக்கேன். ஓகே, 4 முட்டை எடுத்திருக்கேன். நான் யோக் இங்கே எடுத்திருக்கேன். வெள்ளைக்கரு நம்ம ஓரமாக வச்சாச்சு. ஓகே, 400 கிராம் சுகர், இஸ் பிஞ்ச் ஆஃப் த சால்ட். ஓகே, பிஞ்ச் 2 பிஞ்ச் இங்கே எடுத்துக்கலாம் தாராளமாக, பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, சுகர் நீங்கள் கண்ணி தானே, இந்த மஞ்சள் கலர் சேஞ்ச் ஆகும் மிக்ஸ் பண்ணக்குள்ள, உங்களுக்கு புரியமாக இருக்கும். சரியா? அதுக்கு பிற்பாடு ஆயில். ஓகே, 60 கிராம் ஆயில். அதுக்கு பிற்பாடு பால் வந்து 60 கிராம், பீட் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிற்பாடு ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஓகே, கேக் ஃப்ளவர் 9 எப்படி சொல்லுது 90 கிராம். அதற்கு நான் ஆட் பண்ணேன் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் டீஸ்பூன். ஓகே, எல்லாம் ரெண்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த சலடையில் சலிக்கக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ சரியா? அடுத்த கிளியரான இது எடுக்கணும். அந்த போல் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஓகே, ட்ரை போலாக இருக்கணும். 4 அந்த வெள்ளைக்கருவு இருக்குது தானே, அதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து பீட் பண்ணுவோம். ஓகே, நான் முதல்ல ஆட் பண்ணுறது வெனிகர் வந்து டீஸ்பூன்னா 2 இல்லை 1.5. ஓகே, எடுத்துகிட்டு பீட் பண்ணுங்கள். அது பீட் பண்ண பிற்பாடு சுகர் இருக்குது தானே, சுகர் வந்து நம்ம சொல்லலாம் கஸ்டர்ட் சுகர் சொல்கிறது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது சின்னதாக இருக்குது. 60 கிராம் சுகர். ஓகே, இந்த ஃபுல் கேக்குக்கும் 100 கிராம் மட்டும் தான் சுகர் நம்ம யூஸ் பண்ணுறோம். 40 யூஸ் பண்ணோம். இப்போ வந்து 60 இங்கே நான் யூஸ் பண்ணேன். கொஞ்சமாக யூஸ் பண்ணி பீட் பண்ணணும். ஓகே, இந்த நம்ம இந்த ஒயிட் யோக் வந்து க்ரீமியாக வறுத்தட்டிக்கும் நல்லா பீட் பண்ணணும். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக 60 கிராம் சுகரும் ஒரேடியாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணக்குள்ளே இது மஞ்சள் வெள்ளைக்கரு வந்து இந்த மாதிரி க்ரீமியாக வரும். ஓகே, பாருங்கள். இப்படி எடுத்தோன்னா நம்ம பீட்டரை வெளியே எடுத்தோன்னா அந்த க்ரீம் வந்து அப்படியே நிற்கும். அப்போ தான் கரெக்ட் டெக்ஸ்சர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணனா எல்லாம் ஒரேடியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி நான் இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். சரி, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால தான் இப்படி கொஞ்சம் போட்டு ஃபோல்ட் பண்ணுறது. ஏன் தெரியுமா? இல்லாட்டி நம்ம இந்த க்ரீமியாக இருக்கிறது வந்து நம்ம மிச்சம் கிண்டி விட்டால் தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே வெள்ளைக்காரவும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்குள்ளே உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து அவன் வந்து 160க்கு ஃப்ரீ ஹீட்டுக்கு போட்டுருங்க. 160 நம்ம பேக் பண்ண எடுக்கிற போகிறதும் நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணுறது அவனை நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அவனை ஆன் பண்ணிடணும். அதை செஞ்சு வச்சுருங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுமா. நானாக எடுத்துருக்குது வந்து அவனை உள்ள ட்ரே தான் எடுத்திருக்கேன். நான் சைஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. நான் அதில் கீழே பேப்பர் போட்டிருக்கேன், கேக் பேப்பர், ஆயில் பேப்பர். இந்த மாதிரி கணக்காக நீங்கள் லெவல் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு பிற்பாடு அதில் உள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இந்த மாதிரி 2-3 தடவை தட்டிட்டு போட்டுருங்க கேக்கை. நான் போட்டிருக்கேன். அவன் எவ்வளோ பேக் பண்ண 25-30 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. 160 செல்சியஸ் கேக் அவனை வச்சுக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணுறது. ஓகே, நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பட்டர் வந்து சால்ட் இல்லாத பட்டர் இது வந்து. ஓகே, பட்டர் எடுத்திருக்கேன் 200 கிராம் இல்லை. சரியா? நான் இன்றைக்கி கணக்கு போட்டதுக்கு 200 கிராம் எடுங்க. 200 கிராம் தான் வரும் சின்ன பட்டர். நீங்கள் அது வந்து நல்ல பட்டராக யூஸ் பண்ணலாம். ஆங்கர் பட்டர் இருக்குது, கொஞ்சம் நல்ல பிராண்டை பட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம க்ரீமுக்கு யூஸ் பண்ணக்குள்ளே எப்போ இருந்தாலும் நல்ல கொஞ்சம் பட்டரை யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கு பிற்பாடு
ஐசின் சுகர் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது கணக்கு இருந்தாலும் நீங்கள் ஐசின் சுகர் நம்ம பீட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு புரியும் இந்த க்ரீம் எப்படி வருதுன்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அது புரியணும். ஓகே, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து சால்ட் இல்லாட்டி சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா பீட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா க்ரீமியாக வரும். லாஸ்ட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் 2-3 ஸ்பூன் வந்து அந்த மில்க். ஓகே, மில்க் வந்து நான் ஹெவி க்ரீம் தான் எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மில்க் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ஒரு 4 ஸ்பூன். ஓகே, 4 ஸ்பூன் மில்க் ஒரேடி அப்படியே போடல. அது கொஞ்சம் ட்ராப்பாக மாதிரி போட்டு பீட் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா, ஒரேடியாக நம்ம மில்கை போட்டுட்டு பீட் பண்ணால் தண்ணி மாதிரி ஒரு கட்டியாக வர மாதிரி இதாகும். நல்லா க்ரீமியாக வரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி இது எல்லாமே எடுத்துக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த க்ரீம் செஞ்ச பிற்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கு பிற்பாடு நம்ம பேக் பண்ணி முடிஞ்சாச்சு. கேக்கை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூல்டவுன் ஆக விட்டுருங்க. கேக் நல்லா கூல் ஆகணும். ஓகே, ஐசிங் போட முதல்ல கேக் நல்லா கூல்டவுன் ஆகணும். பிற்பாடு தான் ஐசிங் பண்ணணும். அதுவும் வீடு வந்து சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, தமிழில் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா கூலாகிடுச்சு. கேக்கை வந்து கணக்காக நீங்கள் சைஸ்க்கு 2 வெட்டிக்குங்க. நம்ம 2 லேயர் போடுற மாதிரி வெட்டிக்குங்க கேக்கை. ஓகே, மிடில் கேக் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மற்றதை மேலே வச்சுட்டு அது மேலேயும் ஐசிங் போட்டுங்க, க்ரீம் போட்டுக்குங்க. சரி, கணக்க லெவலுக்கு நீங்கள் லெவல் பண்ணிக்கோங்க. அழகாக. இப்போ நீங்கள் யாருக்கு வீட்டில் நம்ம சாப்பிட்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இது நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். ஓகே, லெமன் வந்து செம்ம டேஸ்ட் இருக்குது. இந்த பட்டர் க்ரீமுக்கும் இந்த லெமன் இந்த கேக் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும் எவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்லி. ஓகே, செஞ்சு பாருங்கள். இது வெரி சிம்பிள். உங்களுக்கு ஒன்றுமே மிக்ஸ் ஆகாது. மிச்சம் சுகரும் இல்லை. சுகர் வெரி கம்மி. நீங்கள் பார்த்தீங்க தானே, அவ்வளோதான் சுகர் வந்து அந்த ஐசின் சுகரும் அதுக்கு ஒன்றும் எல்லாம் பார்த்தா ஒரு 250 ஃபுல் கேக்குக்கும் போயிருக்குது. சரியா? லெமன் கேக் சூப்பராக இருக்கும். இங்கே உங்களுக்கு வேணும்னா நம்ம டபுள் லேயர் போட்டுக்குள்ளே அங்கேயும் போட்டுக்க இருந்துச்சு. ஓகே,